ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ருசி சமையல். ரசித்து சமைக்கலாம், ருசித்து சாப்பிடலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் செய்ய போகிறோம். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பரான இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை ரொம்பவே சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு ஜல்லடை வச்சு 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா வந்து 250 ml கப். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சமையல் சோடா இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மாவையும் நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கையால் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகும். நமக்கு நல்லா சாஃப்டான கேக்கும் கிடைக்கும். ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துக்கலாம். மிக்சிங் ஜார் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஈரம் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க. 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை நல்லா பிடிச்சி தான் ஆட் பண்ணணும். அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கரையாது. சர்க்கரை எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை தான் எடுத்துக்கணும். ஒருவேளை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நல்லா எடுத்து ஆற வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். மினிமம் ஸ்பீட் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நுர கிளம்பி வரணும், அது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா சுகர் பவுடருமே ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த முட்டையோட வாசனைலாம் நமக்கு இருக்காது. ஒருவேளை வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் நல்லா பொடி பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம விஸ்க் வச்சு கூட பீட் பண்ணலாம். அது கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கும். இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீஃபைண்ட் ஆயிலாக எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத ஆயிலாக எடுத்துக்கிட்டால் தான் அதோட ஆயிலோட வாசனை நமக்கு அடிக்காது. 1/4 கப் நல்லா காய வச்சு ஆற வச்ச மில்க் எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் பாலை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் ரொம்ப லைட்டாக பீட் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறதா அந்த ஆயில் பால் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆனால் போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸிங்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு 1 சைடு மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். டபுள் சைடு மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம டபுள் சைடு மிக்ஸ் பண்ணாங்கன்னா கேக் வந்து நமக்கு ஹார்டாக கிடச்சிடும். இந்த மாதிரி பொறுமையாக 1 சைடு மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் ஆகிடுச்சு. சொன்னக்கூடிய அளவுகள் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கேக்கை பேக் பண்ணுறதுக்கு ட்ரே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக் ட்ரே வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. வீட்டில் இருக்கிற சாதாரணமான பாத்திரத்திலேயே இன்றைக்கி கேக்கை வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. பாத்திரம் வந்து நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா சுற்றி தடவி எடுத்துட்டு கொஞ்சமாக மைதா மாவை தூவிக்கோங்க. நல்லா தூவி விட்டுட்டு சாய்ச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மைதாலாம் வந்து கீழே விழுந்துடும். இந்த மாதிரி நம்ம செய்யக்குள்ள கேக் வந்து அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாது. எக்ஸ்ட்ராவாக நம்ம சேஃப்டிக்காக பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் ஆட் பண்ணலனாலையும் கேக் வந்து ஒட்டாது. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. நம்ம பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அப்படியே லைட்டாக அப்படியே டப் பண்ணணும்.
தட்டி எடுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த ஹேர்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு நல்லா சூப்பராக கேக் வந்து ஒரே ஈவனாக இருக்கும். இப்போது குக்கரை மீடியம் ஃப்ளேம் வச்சு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக் ட்ரேயை நம்ம உள்ளே வச்சிடலாம். அந்த குக்கரோட டச் ஆகாத மாதிரி ட்ரேவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடியில் வந்து அந்த லெதரை எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் 45 நிமிஷம் வேகட்டும். 150 கிராம் விப்பிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் 250 ml நல்லா காய வச்சு ஆற வச்ச மில்க் ஆட் பண்ணி கட்டிகள் ஏதும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கட்டும். ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அவ்வளோதான் பாருங்கள், கட்டிகள் சுத்தமாகவே இல்லை. இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது கேக்குக்கு தேவையான சாக்லேட்டை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இங்கே எந்த பிராண்ட் சாக்லேட்னாலையும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஃப் வச்சு பொறுமையாக துருவி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம லைட்டாகவும் துருவி எடுக்கலாம். கொஞ்சம் சேத்தாப்படி திருவினீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ் பீஸுக்களாகவும் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் அப்படியே நைஃப் வச்சு கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. ஆனால் இந்த மாதிரி துருவி எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேவையான அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. சிரப் செஞ்சிடலாம். இதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஒரு 1/2 கம்பி பக்குவம் எடுக்கணும். ஒரு கம்பி பக்கமும் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அப்படி நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஸ்டிக்கியாக கிடைச்சிடும். இது 1/2 கம்பி பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அதாவது குலோப் ஜாமுன் பக்குவம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கினா நம்மளோட சுகர் சிரப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து எடுத்தாச்சு. இந்த பீட்டரையும் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு க்ரீம் வந்து சீக்கிரமாகவே செட் ஆகி வரும். அதுவும் சில்லுன்னு இருக்கணும், பாத்திரமும் சில்லுன்னு இருக்கணும். உங்களுக்கு ஒருவேளை கூலிங் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடியில் ஐஸ் க்யூப் வச்சு பாத்திரத்தை அதுக்கு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஹை ஸ்பீட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாகவே க்ரீம் வந்து ரெடி ஆகும். மொத்தம் ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும், நமக்கு வந்து க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். கூலிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் கண்டிப்பாக அடியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு க்ரீம் வந்து சீக்கிரமாக செட் ஆகும். இன்னும் போலவே ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எடுத்தோன்னா அப்படியே ஒட்டி வரணும். பாருங்கள், கீழேயே இறங்கலை. இந்த மாதிரி தான் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது கேக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நைஃப் விட்டு பார்க்கலாம். நான் ஒரு 2 டைம்ஸ் தான் வந்து பார்த்தேன். நல்லாவே பார்க்குறதுக்கே தெரியும் கேக் நல்லாவே உப்பி நல்லா வெந்து வந்திருக்கு. நைஃப்பில் சுத்தமாகவே ஓட்டலை. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி சும்மா சைடில் எடுத்து விட்டுக்கோங்க. அதை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தாராளமாக நெய்யும் மைதா மாவும் ஆட் பண்ணிக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் கூட ஒட்டலை. பர்ஃபெக்டாக வந்து நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கவுத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதான், வந்துடுச்சு. கேக்கும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம க்ரீம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற நம்ம பட்டர் ஷீட்டை வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீசஸ் வேண்டாம் அப்படின்னா சைட்லலாம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கட் பண்ணி எடுக்க போகிறதில்ல. அப்படியே வந்து நம்ம செய்ய போகிறோம். நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டபுளாக கட் பண்ணி 3 லேயர் தான் எடுக்க போகிறோம். நீங்கள் ட்ரிபிளாக கட் பண்ணி 4 லேயர்ஸ் கூட எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லா பீசஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக்க வைக்கிறீங்களோ அதில் கொஞ்சமாக அடியில் விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லேயர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடக்குள்ள ரொம்ப ஜூஸியாக இருக்கும். மறுபடியும்
விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து அதிகமாக ஆட் பண்ண விருப்பமாக இருந்தால் நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த செரி பழத்தை ஆட் பண்ணிவிட்டு சாக்லேட்டையும் தூவி விட்டுக்கலாம். அடுத்த லேயர் விட்டு அதே மாதிரி சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செரி பழம் ஆட் பண்ணிவிட்டு சாக்லேட்டையும் தூவி எடுத்துக்கோங்க. கடைசி லேயரை வச்சுட்டு க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் தேவையே படாது. நைஃபை வச்சு நல்லா லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக தடவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த க்ரீம் எல்லாம் எடுத்துட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ரவுண்ட் பண்ணி திருப்பி திருப்பி தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் தேவைப்படுமோ அவ்வளோ சாக்லேட் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம மேலே டிசைன் கொடுக்கறதுக்காக கவர்ல நாசில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிட்டு டிசைன் கொடுக்க போகிறோம். ஒருவேளை உங்கள்கிட்ட நாசில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கவரில் இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிட்டு ரொம்ப சாதாரணமாகவே நம்ம டிசைன் கொடுத்து எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து விப்பிங் க்ரீம் லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி ஃபீல் இருந்தால் நீங்கள் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரூம் டெம்பரேச்சரை பொறுத்த மாதிரி நம்மளோட அந்த க்ரீமோட தன்மை வந்து மாறும். அவ்வளோதான், இப்போ அந்த செரி பழத்தையும் நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அட்டகாசமான கேக் ரெசிபி இது. அதுக்கு மேலே லைட்டாக நாம் சாக்லேட்டை துரி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபில் ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து கட் பண்ணி சாப்பிடணும் போல் இருக்குல்ல. அவ்வளோதான், நைஃப் வச்சு நம்ம பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப சாஃப்டான சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.